morning students, welcome to our Sheba group of school online class. Today we are going to see the lesson name is air. Airல நம்ம continuation தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். First classல நம்ம என்ன பார்த்தோம்? airல introduction ஃபுல்லா பார்த்தோமா? அதுக்கு அப்புறம் airல வந்து atmosphereல எத்தனை layer இருக்குன்றத பார்த்தோம். அது எங்கெங்க இருக்குன்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம்ல, சேம் தான். இப்போ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் கொஞ்சம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் த வெரிஃபிகேஷன் ஆஃப் presence ஆஃப் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இன் தி ஏர். ஓகேவா, ஏரில் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட் தான் இது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டேக் அ ஜார். ஒரு ஜாரை வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஸ் ஒரு இது எடுத்துக்கோங்க. பேஸில் எடுத்துட்டு இதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஜாரை எடுத்துக்கோங்க. ஓகேவா, அதை வந்து அந்த கிளாஸோ இல்லைன்னா ஜாரோ அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு கேண்டில் வச்சு அதை ஓகேவா கேண்டிலை வந்து க்ளோ பண்ண விட்டுருங்க. வாட்டர் இதுக்குள்ளே இருக்கணும். என்ன பண்ணுங்கள், அந்த ஜாரை வந்து அந்த லிட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு சர்டைன் டைமில் என்னாகும், கேண்டில் வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கும் போது திடீர்னு ஆஃப் ஆகிடும். ஏன்னா வந்து அதில் தேவையான ஆக்சிஜன் வந்து இந்த வாட்டரில் இருக்குல்ல, அது வந்து முடிஞ்சு போயிடும். அந்த ஃபயர் எரிய எரிய என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து அந்த இடத்துல காலி ஆகிடும். எப்பயுமே ஃபயர் எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் ஃபயர் வரும். ஓகேவா, ஸோ அது தேவையான அளவுக்கு வந்து அது எரிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஆக்சிஜன் இல்லை, அந்த சப்ளையே இல்லைன்னும் போது அது ஆஃப் ஆகிடும். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மவுஸ் ஒரு ரேட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. சரியா, அந்த ரேட்டை உள்ளே விடும் போது கேண்டில் எரியுது. சரியா, அந்த கேண்டில் எரியும் போது என்ன ஆகுது, முடிஞ்ச வரைக்கும் அந்த ரேட்டும் வந்து ப்ரீத் பண்ணுது, கேண்டிலும் எரியுது அட் அ டைம். இப்போ வந்து ஒரு கேண்டில் மட்டும் எரியுதுன்னா அதுக்கான ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கோ அது கொஞ்சம் நேரம் எரியும். இப்போ அட் அ டைம் இவ்வளோண்டு லிமிட்டட் ஆக்சிஜனில் ரெண்டு இருக்குது. ஒன்று மவுஸ் இருக்குது, இன்னொன்று வந்து கேண்டில் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே இருக்கும் போது என்ன ஆகும், அந்த டியூரேஷன் டைம் வந்து கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு வந்து இது ஆக அந்த கேண்டில் வந்து எரிகிறது நிறுத்திடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொன்று அதில் வந்து பிளான்ட் ஒரு மின்ட் பிளான்ட்டை வந்து வைக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தால அதில் ரேட்டும் இறந்துடும். ஏன்னா வந்து அது ஆக்சிஜன் எல்லாமே, ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆக்சிஜன் இல்லைன்னா இருக்க முடியாது, டை ஆகிடும். ஓகேவா, ஸோ அந்த மவுஸும் இறந்துடுது, கேண்டலும் வந்து ஆஃப் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால், ஒரு மின்ட் பிளான்ட்டை வந்து உள்ளே வச்சு கேண்டில் வந்து க்ளோ பண்ணுறாங்க. க்ளோ ஆகும்போது அது ரொம்ப நேரம் க்ளோ ஆகிட்டே இருக்குது. ஏன்னா பிளான்ட்டு ஆக்சிஜன் தரும். நம்ம பிளான்ட்டுக்கிட்டேருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குறோம். பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். சரியா, நம்ம கொடுக்குறது தான் அது வாங்கும், அது கொடுக்குறது தான் நம்ம வாங்கிப்போம். ஸோ அதனால என்ன ஆகுது, கேண்டில் நல்லா க்ளோ ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த மின்ட் பிளான்ட்டு கூடயே மறுபடியும் ரேட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, கேண்டலும் க்ளோ ஆகுது, ரேட்டும் வந்து இறக்கல, டை ஆகலை. ஓகேவா, ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதில் ஆக்சிஜன் இருந்தால் தான் ஃபயர் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் கிளியர் தட் ஏர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் மெனி கேஸஸ் லைக் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதனால் ஏரில் வெறும் ஒன்று மட்டும் கிடையாது, மிக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறையா டேனியல் ரூதர்ஃபோர்ட் எ ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் டிஸ்கவரி எ நைட்ரஜன். டேனியல் ரூதர்ஃபோர்டுன்றவர் வந்து ஒரு நைட்ரஜன் அப்படின்ற ஒரு கேஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா, எப்படின்னா ஹீ ரிமூவ்ட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனையும் வந்து அண்ட் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுறார். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எதை வச்சு அவர் வந்து இதை கண்டுபிடிக்கணுன்னா, பெல் ஜார் யூஸிங் எ பேர்னிங் கேண்டில். இது எப்படி அவர் பண்ணுறாருன்னா, பெல் ஜார் யூஸிங் எ பேர்னிங் கேண்டில். ஓகேவா, அதுக்கப்புறம் ஹீ பாஸ்ட் திஸ் ஏர் வித்தவுட் ஆக்சிஜன் த்ரூ த லைம் வாட்டர். ஆக்சிஜன் இல்லாமல் லைம் வாட்டரில் வந்து அதை ஏரை வந்து பாஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடையும் வந்து அவர் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு லைம் வாட்டரில் கார்பன் டை ஆக்சைடை விட்டு அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. ஒன்ஸ் அதுவும் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, கேண்டில் பேர்ன்ட் நார் எ பிளான்ட் பிரீத்தன்.
அதாவது ஒன்று கேண்டில் பேர்ன் ஆகணும், இல்லைனா வந்து பிளான்ட் வந்து ப்ரீத் பண்ணணும் இல்லையா. அப்போ அவர் ஒரு இது கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா ரிமைனிங் இருக்கிறதுல ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் போயிடுச்சுன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு கேஸ் வந்து ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஆக்சிஜனும் போயிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடும் போயிடுச்சு. அப்போது இருக்கிற பேலன்ஸு ஒரு கேஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அது பேர் தான் வந்து அவர் நைட்ரஜனுன்னு வைக்கிறாரு. இப்படி தான் வந்து அவரோட நைட்ரஜனை வந்து கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா, என்னென்னா ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரா போட்டுட்டு அதே மாதிரி லைம் வாட்டர், அந்த கிளாஸ் டம்ளரில் லைம் வாட்டர் போட்டு ஒரு ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்காங்க. சரியா, ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் லுக் அட் த லைம் வாட்டர் கேர்ஃபுல்லி. அந்த இதில் வந்து நல்லா பாருங்கள். அதே மாதிரி அந்த டம்ளரில் வந்து பபுள் இருக்கும், மேலே பபுள் இருக்கும்ல. நீங்கள் நார்மல் வாட்டரே நீங்கள் சும்மா போர் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தாலே அதில் பபுள் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைம் வாட்டர் நல்லா நோட் பண்ணால் தெரியும். இந்த லைம் வாட்டர் வில் ப்ரொடியூஸ் எ ஒயிட் ப்ரிசிபிடேட். ஒயிட் ப்ரிசிபிடேட்னா என்னதுன்னா அந்த திரிஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க. பால் திரிஞ்சால் ஒரு மாதிரி திரியாக இருக்கும்ல, அதுதான் ப்ரிசிபிடேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திரிஞ்ச மாதிரி ஒரு இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அந்த ஒயிட் ப்ரிசிபிடேட் ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த லைம் வாட்டரில் வந்து இருக்கும். அது மில்கி ஒயிட் சொல்யூஷனாக அதுக்கப்புறம் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக அது மில்கி ஒயிட் சொல்யூஷனாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த ஏரில் இருக்கிறதுனால தான் இது இந்த மாதிரி மாறுது அப்படின்ட்டு. நீங்கள் வேணும்னா வீட்டில் கூட கொஞ்சம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கம்போசிஷன் ஆஃப் ஏர். கம்போசிஷன் ஆஃப் ஏரை பற்றி பார்க்கலாம். ஃப்ரம் Rutherford we came to know that air was not just one substance. Rutherford தான் என்ன சொன்னார், ஏர் வந்து வெறும் ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது, அதில் நிறைய வந்து இருக்குது, நிறைய சப்ஸ்டன்ஸாக அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. திஸ் இஸ் கால்டு கம்போசிஷன் ஆஃப் ஏர். நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கம்போசிஷன் ஆஃப் ஏர்ன்னு சொல்கிறாங்க. மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏர் இஸ், ஏரில் வந்து மேஜர் காம்போனண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நைட்ரஜன் சொல்கிறாங்க. ஏன்னா நைட்ரஜன் மட்டும்தான் 78% வந்து ஏரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் 4/5 ஆஃப் ஏர். அது ஓகேவா, 4/5 வந்து நைட்ரஜன் தான் இருக்குது அப்படின்றாங்க. செகண்ட் மேஜர் காம்போனண்ட் என்னதுன்னா ஆக்சிஜன். ஏரில் ரெண்டாவது மேஜர் காம்போனண்ட் ஆக்சிஜன். பிகாஸ் 1/5 ஆஃப் த ஏர் வந்து ஆக்சிஜன் தான் இருக்குது. இன் அடிஷன் டு நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் ஆல்சோ கண்டெயின் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து 1% இருக்குது. ஓகேவா, அதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் வந்து கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் அதர்ஸ் லைக் ஆர்கான், ஹீலியம் இதெல்லாம் கூட வாட்டர் வேப்பராக வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஏர் மே ஆல்சோ கண்டெயின் சம் டஸ்ட் பார்ட்டிகல். இந்த சப்ஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் ஏர் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கலும் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த கம்போசிஷன் ஆஃப் ஏர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் வேரியஸ் காம்போனண்ட். அதாவது வேரியஸ் காம்போனண்ட் வந்து இப்போ நம்ம பர்சன்டேஜாக சொல்லணுன்னா எப்படி சொல்லுவோன்னா 100% அப்படி ஒரு ஏரை நம்ம எடுத்தோன்னா 100%ல் 78% நைட்ரஜன் அண்ட் 21% ஆக்சிஜன் அண்ட் 1% கார்பன் டை ஆக்சைடு. நீங்கள் ஈஸியாக இருக்கலாம். 78 + 21 + 1ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு வந்துடும். இதுதான் கம்போசிஷன் ஆஃப் ஏர். கம்போசிஷன் ஆஃப் ஏர்னு சொன்னாலே நீங்கள் இந்த பர்சன்டேஜை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஏர் ஓவர் இண்டஸ்ட்ரி சிட்டிஸ் யூஸ்வலி ஹேஸ் எ ஹையர் அமௌண்ட் ஆஃப், நிறைய அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்றத நமக்கு தெரியும் ஓப்பன் ஸ்பேஸில். ஏர் இன் கோஸ்டல் ஏரியாஸ் மே ஹேவ் மோர் வாட்டர் வேப்பர் தேன் ஐலண்ட் ஏரியா. இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்னால் என்னது, நம்ம தான் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ். ஓகேவா, இதில் வந்து நிறைய ஓப்பன் ஸ்பேஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றாங்க. அதே இந்த கோஸ்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் வேப்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஏர் கண்டெய்ன்ஸ் மோர் வாட்டர் வேப்பர் இன் ரெய்னி சீசன். அது மட்டும் இல்லாமல் ஏர் வந்து ரெய்னி சீசனில் பார்க்கும்போது அந்த ஏரில் வந்து நிறைய வாட்டர் வேப்பர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெய்னி சீசன்னாலே தெரியும் உங்களுக்கு, இந்த பனி பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் ஏரில் நிறைய வாட்டர் வேப்பர் இருக்குது. The amount of dust in the air is more in windy place. அதாவது விண்ட் சீசன்றாங்களா, அந்த இதுலனா வந்து விண்டி பிளேஸில் வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து ஏரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டெஸ்ட் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல்.
இப்போது அந்த இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆக்சிஜனை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏர் வந்து ஆக்சிஜனில் இருந்தால் தான் வந்து ஃபயர் ஆகும்னு சொன்னேன். அப்படியே வந்து நம்ம லைம் வாட்டர் வச்சு கார்பன் டை ஆக்சைடும் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம். இப்போ டெஸ்ட் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல் இன் ஏர். ஏரில் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து நார்மலாக வந்து வீட்டில் ஒரு டார்க் பிளேஸில் இருந்து ஏதாச்சும் ஒரு கிளாஸ் வச்சு இல்லைனா ஒரு ஹோல்ஸ் வழியாக நம்ம அந்த டார்க்கில் இருந்து பார்த்தோன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த லைட்டில் வந்து சின்னதாக வந்து ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் டஸ்ட்டு பார்ட்டிக்கல். ஓகேவா? டஸ்ட்டு இருக்கிறதுனால அந்த டார்க் பிளேஸில் அந்த இடத்துல மட்டும்தான் லைட் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து அந்த டஸ்ட்டு பார்ட்டிக்கல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த லைட் பர்டிகுலர் பிளேஸில் விழுறதுனால நம்மளுக்கு அதில் கிளியராக நல்லா எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் வந்து என்ன ஆகும்னா அந்த டஸ்ட்டு பார்ட்டிக்கல் அப்படியே இருக்கிற மாதிரியா ரொம்ப மைன்யூட்டாக வந்து அங்கங்கே புள்ளியாக வந்து இருக்கும். ஓகேவா? இதை தான் வந்து ஏரில் டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து அந்த எக்ஸாம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுக்குன்னா அந்த ரூமில் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல், இப்போ இந்த ரூம்லேயே வந்து ஃபுல்லாக டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்குது. ஆல் ஓவர் லைட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது பெருசாக தெரியல. இப்போ எல்லா லைட்டையும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்டைன் அந்த சன்லைட் வந்து படும் போது அது நம்மளுக்கு கிளியராக தெரியும் டஸ்ட் பார்ட்டிக்கல்ன்றாங்க. அதே மாதிரி ஏரில் எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்றத கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா நம்ம கேல்குலேட் பண்ணி இந்த மேக்ஸ்லலாம் போடுற மாதிரி கேல்குலேட் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராஃப் ஷீட்டை எடுத்துக்கணும். அந்த கிராஃப் ஷீட்டில் வந்து பெண்ணை வச்சு 5 × 5 சென்டிமீட்டர் வந்து நம்ம ப்ளாட் பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா 5 × 5 சென்டிமீட்டர். அது எப்படி வரும் உங்களுக்கு கிராஃபில் ப்ளாட் பண்ணும்போது? இந்த பக்கமும் 5 இருக்கணும், இந்த பக்கமும் 5 இருக்கணும். ஓகேவா? ஃபுல்லாக ஆல் ஓவர் கவர் பண்ணுற மாதிரி 5 × 5 சென்டிமீட்டருக்கு வந்து நீங்கள் கிராஃபை ப்ளாட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் ஏ க்ரீஸ் ஆன் த கிராஃப் ஷீட். அந்த கிராஃப் ஷீட்டுக்கு மேலே ஒரு க்ரீஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிடணும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் டஸ்ட் பார்ட்டிக்கலை நம்மளால் தொட முடியுமா? தொட்டாலும் நம்மளுக்கு அது தெரியாது. அதனால என்ன பண்ணால் அந்த கிராஃப் ஷீட்டில் வந்து 5 × 5 சென்டிமீட்டர் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அந்த கிராஃபில் வந்து க்ரீஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஒரு கிராஃப் ஷீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா கூட நீங்கள் ஒரு 3 or 4 வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த க்ரீஸில் கொஞ்ச நேரம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும். ஏன்னா அந்த பேப்பரை தான் வந்து நம்ம டஸ்ட் கலெக்டராக வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதனால் ஒரு 4 or 5 கிராஃப் ஷீட்டை வந்து க்ரீஸ் தடவி நம்ம தனியாக செப்ரேட்டாக வச்சுட்டோன்னா ஒரு ஹோல் கிளாஸ் நம்ம கிளாஸ்லேயே எடுத்துகிட்டு வச்சுட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த டஸ்ட் கலெக்டரில் எல்லாமே டஸ்ட்டு கலெக்ட் ஆகிடும். ஏரில் வந்து பறக்குது இல்லையா, அப்போது கலெக்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஆஃப்டர் a few days என்ன பண்ணணும், அதை ப்ளோ பண்ணாமல், ப்ளோனா அதை ஊதாமல் அப்படியே எடுத்து கேர்ஃபுல்லாக எடுத்து வந்து நம்ம வச்சு அந்த பேப்பரில் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும். எப்படின்னா நீங்கள் க்ரீஸை தடவி வச்சாலே அதில் டஸ்ட் பார்ட்டிக்கல் ஒரு சர்டைன் டஸ்ட்டு வந்து அதில் படும்போது அங்கங்கே வந்து பாயிண்ட் மாதிரி தெரியும் டஸ்ட்டு பிளாக்காக. அதே மாதிரி இந்த கிராஃப் ஷீட்டில் என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த பேப்பரில் அங்கங்கே இருக்கும். அந்தந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணணும். எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த டஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் போடணும். மீன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல் ஆன் கலெக்டர் பை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆன் கலெக்டர். இதுதான் வந்து ஃபார்முலா. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல் ஆன் கலெக்டர் பை நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஆன் கலெக்டர். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ நம்ம மொத்த பேப்பர்லேயும் வந்து எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்குன்றத மேலே போட்டுட்டு டிவைடட் பை கீழே வந்து ஒரு ஸ்கொயர்லேயும் வந்து எவ்வளோ இருந்ததுன்றதை நம்ம போடணும். இதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி போடணும். அதே மாதிரி த ரேஞ்ச் ஆஃப் டஸ்ட் கேன் பி ஆல்சோ கேல்குலேட். எப்படி அந்த ரேஞ்சை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோன்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது, மினிமம் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு வச்சு அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். இப்படி தான் வந்து ஏரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிக்கலை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம
டெஸ்ட் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் வாட்டர் வேப்பர் இன் ஏர். ஏரில் வாட்டர் வேப்பர் இருக்குன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சேம் அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா ஒரு ஃபியூ ஐஸ் க்யூப்ஸை வந்து ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஒரு ஃபியூ ஐஸ் க்யூப்ஸை வந்து கிளாஸ்குள்ளே போட்டு, நம்ம நார்மலாகவே இது எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் நம்ம டீப்பாக அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஐஸ் க்யூபை வந்து கிளாஸில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்திங்கன்னா என்ன ஆகும், அந்த கிளாஸ் இப்படி இருக்குன்னா ஸ்டீல் ஒரு கிளாஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட் இருக்கும். நம்ம உள்ளே தான் ஐஸ் க்யூப் போட்டிருப்போம், ஆனால் கிளாஸ்க்கு வெளியில் என்னன்னா அங்கங்கே வாட்டர் ட்ராப்லெட் வந்து இருக்கும். அதை யோசித்து பார்த்தோமா, ஜில்லுன்னு இருக்காதனால தான் இப்படி இருக்குன்ட்டு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் எப்படி உள்ளே இருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியில் வரும், ஏன்னா நம்ம ஏர் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் வந்து என்ன ஆகும்னா அந்த கோல்டு சர்ஃபேஸை தேடி நம்ம வரும்போது, இப்போது ஏர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, அந்த கோல்டு சர்ஃபேஸில் வந்து அது படும் போது அதில் இருக்கிற அந்த ஏரில் இருக்கிற வாட்டர் வேப்பர் வந்து வேப்பராக ஆகி அந்த கிளாஸில் வந்து ஒட்டிக்கும் ஓகேவா. ஏன்னா வந்து அது கோல்டு சப்ஸ்டன்ஸ் தான், ஏன்னா நம்ம ஐஸ் ஃபுல்லாக நம்ம அதில் போட்டு வச்சுருக்கோம், அதனால என்ன ஆகிடும் அந்த சர்ஃபேஸை வந்து கோல்டு சர்ஃபேஸாக தான் வந்து ஏருக்கு இருக்கும் அந்த பர்டிகுலர் பிளேஸு. ஸோ அதனால தான் அதில் இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்லாம் வந்து அந்த கிளாஸை ஏர் வந்து டச் ஆகும்போது வாட்டர் ட்ராப்லெட்லாம் வந்து அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டெஸ்ட் ஃபார் வாட்டர் வேப்பர். இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம். அதுதான் எக்ஸ்பிரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் presence of oxygen, carbon dioxide and nitrogen in air. இது தனித்தனியாக பார்க்கலாம். ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் இருந்தால் வந்து கேண்டில் ப்ளோ ஆகும், ரேட்டும் வந்து உயிரோடு இருக்கும், லிவ் ஆகும், அது இல்லைன்னா வந்து டை ஆகிடும் அப்படின்றத மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம் சரியா. கார்பன் டை ஆக்சைடு ஏரில் இருக்கா, அது இருக்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றது லைம் வாட்டரை வச்சு நான் சொல்லியிருந்தேன், ப்ரிசிபிடேட் ஒயிட் ப்ரிசிபிடேட் வரும்ன்ட்டு. அதே மாதிரி கம்போசிஷன் ஆஃப் ஏர். கம்போசிஷன் ஆஃப் ஏர்னா என்னது, ஒரு 100% ஏர் இருக்குன்னா அதில் பாதி எவ்வளோ, இப்போ நிறைய அதில் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அப்போது அதை தனித்தனியாக நம்ம பிரிக்கும் போது 78% நைட்ரஜன் வரும், 21% ஆக்சிஜன் வரும், 1% வந்து கார்பன் டை ஆக்சைடு வரும், மீதி ஹீலியம், அது வாட்டர் ட்ராப்லெட், டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்றது பார்த்தோம். இதில் இண்டஸ்ட்ரியல் கார்பன் டை ஆக்சைடு இண்டஸ்ட்ரியலில் வந்து நிறையா இருக்கும், விண்டி பிளேஸில் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்கும், அதே மாதிரி கோஸ்டல் ஏரியாஸில் வந்து வாட்டர் வேப்பர் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன டெஸ்ட் ஃபார் டஸ்ட் பார்ட்டிக்கல், பேப்பர் க்ரீஸ் தடவி நம்ம ஒரு சர்டைன் பிளேஸில் வச்சுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து கவுண்ட் பண்ணுறது நான் பார்த்தேன் வித் ஃபார்முலா. அண்ட் தென் வந்து இப்போ என்ன பார்த்தோன்னா டெஸ்ட் ஃபார் வாட்டர் வேப்பர் ஏரில் எப்படி இருக்குன்றதையும் டெஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேர்னிங் அண்ட் கம்ப்யூஷன், பேர்னிங்னா என்னது, கம்ப்யூஷன்னா என்னதுன்றதை பார்ப்போம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர், நம்ம சர்வே பண்ணுறதுக்கு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து சர்வே பண்ணுறதுக்கு ஏர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் யூசஸ் ஆஃப் ஏர் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், I hope that you all are understand today video classes. See you in the next class. Thank you.